நான் சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் 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 நிறுத்துங்க. ஸ்டாப் ப்ளீஸ். ஸ்டாப் பண்ணுங்க. சார், எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா? நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ உன்கிட்ட வெறும் 12 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸோட ஸ்டாம்ப்ஸ் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் மேல விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ஒன்னாலையும் முடியாது, உன் பெரிய பாட்டியாலையும் முடியாது, அந்த கடவுளாலையும் முடியாது. நீ செஞ்ச முட்டாள்தனத்துக்கான பலனை உன் குடும்பம் மொத்தமும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் ஒன்னால அந்த சிக்னேச்சர்ஸை நாங்க ஏமாத்தி வாங்கினோன்னு நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா உன்னோட அக்கௌண்ட்ல நாங்க 4 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி பரத்வாஜ் குடும்பத்துக்கு சொந்தமான எல்லா சொத்தையுமே நாங்க வாங்கிட்டோம். என்னோட கழுத்தை பிடிக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல பிரேம். இப்போ உன்கிட்ட வெறும் 11 நிமிஷம் 45 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. அதனால நீ எவ்வளவு சீக்கிரம் ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடு, இல்லனா எல்லாம் போயிடும். நல்லா வேகமா ஓடு பிரேம். இத்தனை நாள் நான் இந்த குடும்பத்துக்கு எதிராக தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் இந்த குடும்பத்துக்கு துணையா நிக்கிறேன். விதையோட விளையாட்ட பாருங்க. இந்த குடும்பத்துக்கு நேத்து வரைக்கும் நான் எதிரியா இருந்தேன். ஆனா நீங்க உங்களோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஏன் கூட போராடிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு அப்படியே நேர்மாறா மாறிடுச்சு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோட சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்த என்னை கட்டாயத்துக்கு ஆள் ஆக்காதீங்க.
என்ன மன்னிச்சிருங்க சித்தார்த். உங்களோட குடும்பத்துக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அக்கா கிளம்புங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க உதவி மாமாக்கு தேவை. நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரம் கிளம்புங்க. போங்க அக்கா. மாயா இன்னும் வெறும் 10 நிமிஷம் நான் தான் சொல்றேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இந்த குடும்பத்துல உள்ளவங்க யார் மேலயும் ஒரு கீரல் கூட படாம பாத்துக்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்கக்கா. வேண்டாமாயா. போமா சீமா, நீ சீக்கிரமா போ. சரி பரித்து. சீமா போகாத நில்லு. அம்மா தாயே, நீங்க தான் காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. எங்க ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உனக்கு என்ன வேணும்? கையெடுன்னு சொல்றல. நான் யாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு இப்போ உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்க எங்களை ஏமாத்தி எங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்கியிருக்கீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே உன் காலை நீ கோடாரியால வெட்டிக்கிட்ட பிரேம். இன்னமும் நீ நேரத்தை வீணடிச்சு வெறுங்கையோட திரும்ப போறியா? உன்கிட்ட இப்ப வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதனால என்னோட ஆளுங்களை விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல ஸ்டாம்ப் விழுறதுக்கு முன்னாடி அதை காப்பாத்திக்கோ. ஓ பிரேம் ஓ. நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் ராஜ்வீர். நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. ரோஹிணியை பாத்துக்கோங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ உள்ள போய் சோஃபால உட்காரு. அம்மா தாயே, ரோகிணியை காப்பாத்துங்க. எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த கிளாஸ் அப்படியே முகத்துல தண்ணியை தெளிக்கிறேன். இந்நேரம் எல்லா பேப்பர்ஸும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டேபிளுக்கு போயிருக்குமே. இந்த ரெஜிஸ்டர் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கு? இந்த பக்கமா இருக்கு சார். தேங்க்யூ. இது பரத்வாஜ் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர். இப்ப ராஜ்வீர் சிங் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு.
சித்தார்த், என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டாப்பா, அப்படி எல்லாம் செய்யாத. நீ கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாதவனா ஆயிட்ட. உனக்கு அவ்வளவு தைரியமா? நீ ஒருத்தரோட உயிரை கூட எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. உள்ளவை உள்ளவைன்னு சொல்றேன்ல. போ, போய் அந்த பக்கமா நில்லு. கெட் அவுட். என்ன சித்தார்த் சின்ன பாட்டி சொல்றது மட்டும் கேக்குறாரு? அம்மாடி, இங்க பாரு. உனக்கு அடி எதுவும் படலையே? இப்போ உன்கிட்ட அந்த மணி இல்லல்ல? அதனாலதான் நீ கொஞ்சம் வீக் டைப்ஸ் ஆயிட்ட. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இல்லனா நானும் உன்னை பார்த்து பயப்படுவேன். வேற ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட மணி இல்லல்ல, அதனால நீ ஃபிளாப் ஆயிட்ட. அதாவது இப்போ தத்தளிக்கிற மீன் மாதிரி உன்னோட நிலைமை மாறிடக்கூடாது பாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டல்ல, அதனாலதான் சொல்றேன். நீ கொஞ்சம் அடக்கமாவே இருந்துக்க. மனோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஏய், உன்னை இங்க எந்த நோக்கத்துக்காக அனுப்பி வச்சோம்? யாரையாவது கொல்றதுக்காக உன்னை அனுப்பி வைக்கல. நீங்க பயப்படாதீங்க. உங்க எல்லாரையும் நான் உயிரோட வச்சிருப்பேன். எல்லாரையும். நீங்க எல்லாரும் உயிரோட இருந்து இன்ஸ்டால்மெண்ட்ல சாகணும். ஹெவி ஆயிடுச்சு. இப்பல இருந்து போட்டுக்க எக்ஸ்ட்ரா அப்சார்ப். ஹெவி ஆகிறதும் லீக்கேஜோட கவலையும் இல்ல. உறிஞ்சுமே 12 மணி நேரம் வரை லீக்கேஜ்ல இருந்து பாதுகாப்பு, நல்ல தூக்கம் வரும். இதோ 12 அடிச்சிடுச்சு. என்னாச்சு? அங்க என்ன நாம நடந்துச்சு? தோத்துட்டோம் சீமா. நாம தோத்துட்டோம்.
டைம் நீங்க என்னைய ஜெயிக்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா நான் ஜெயிச்சேன். அதனால நான் இப்போ வாய் விட்டு சிரிக்கலாமா? நீங்க உங்க மனசுல இப்போ இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் எதுக்காக உங்களை பழி வாங்கிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு இந்த ரகசியத்துக்கு முன்னாடி இருக்கிற தரையை கிழிச்சிடலாம். கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? என்னோட பேரு ராய் பகதூர் இல்ல. ஆக்சுவலி என்னோட பேரு ராஜ்வீர் தான். உன்னோட சித்தப்பா, அப்புறம் உன்னோட அன்பான சின்ன பாட்டியோட பையன் ராஜ்வீர். இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற சொத்து பூராவும் ஏன் பையனுக்கு சொந்தமாயிடுச்சு. உன்னோட பையனா? ராஜ்வீர் சிங் என்னோட பையன், ஏன் பையன். நான் முதல் தடவை அவனை பார்க்கும்போதே நினைச்சேன் அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு. ஆனா மனோ, நீ ஏன் இப்படி பண்ண? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனேக்கா, மறந்துட்டீங்களா? அநேகமா உங்க வயசோட பாதிப்பு உங்க முகத்தை விட உங்களோட மூளைக்கு தான் ஏற்பட்டிருக்கு. வயசாயிட்டாலே இது ஒரு தொல்லை. பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு. நான் அந்த ரகசியத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம். பல வருஷமா யாருக்குமே இந்த விஷயத்தை தெரிய விடல. என்னுடைய வாழ்க்கை அப்புறம் என்னுடைய குடும்பத்தை கெடுக்கிறவளே என் அக்கா தான். இல்ல மனோ, இல்ல, நீதான் ஜெயில இருந்திய. நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அப்புறம் நான் இந்த உண்மையோட கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னோட பெரிய பாட்டியால நான் 7 வருஷம் ஜெயில் கதவு பின்னாடி வாழ வேண்டியதாயிடுச்சு. நான் செஞ்ச தப்பு இது ஒண்ணு மட்டும்தான். நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவ ஒரு பெரிய துரோகி. ஆனா வேற ஒருத்தன் பின்னாடி அவ போயிட்டா. அதனால நான் அந்த பொண்ணை கொலை செஞ்சிட்டேன். இப்ப இதனோட துரதிர்ஷ்டமா இல்ல என் தலையெழுத்தோட விளையாட்டா? ஏன்னா என் கையால நடந்த அந்த கொலைக்கு சாட்சி உன்னோட பெரிய பாட்டி. அப்புறம் என்ன பத்தி அவங்க கிட்ட விசாரிச்சதும் அவங்க வழக்கம் போல உண்மைக்கு தான் துணை போனாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் நம்பவே இல்லை. உங்க 2 பேரோட நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு மனுஷன் உண்மைய பேசுறதுக்கு நிறைய வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இப்போ உங்களோட சொத்துக்கள் எல்லாம் என்னோட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதனால அடிப்பட்டோ இல்ல மிதிப்பட்டோ இதுக்கு நீ பெரிய வேலை கொடுத்தே ஆகணும். இப்படிதான் நான் பரத்வாஜ் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சேன்.
இப்ப நீங்க பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இந்த நாளுக்காக நான் எப்ப இருந்து காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க குடும்பம் பூராவும் செதறி உடைய போகுது. நீங்களே நினைச்சாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியாதுக்கா. உங்களை இந்த மாதிரி உதவியற்றவங்களா வழி இல்லாதவங்களா பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி டைப்ஸா ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் ஹாப்பி டைப்ஸா ஃபீல் பண்றதுக்காக தான் நான் என் பையனோட சேர்ந்துக்கிட்டு இந்த மொத்த பிளானையும் போட்டேன்.